அப்படியே இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா. ஏன் நல்றீங்க? அழாதீங்க அழக்கூடாது. ஐயோ கவலையாக இருக்குது எனக்கு வந்து. உங்களோட மனமாக இருக்கணும். நான் உங்களோட மகனாவே நினைச்சு கொள்ளுவோம். சரியா? நாங்கள் என்னதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? வீட்டை ஆசைப்படுறீங்களே. அந்த மனசிலிருந்து அவரோட மனசிலிருந்து நான் தூக்கி எறியப்படுத்தேன். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 62 வயசு. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து என்ன காணொலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல சொல்லணும், இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாளாக வந்து காணொலிகள் எதுவும் பதிவு செய்யவில்லை. ஸோ இப்போ யாரும் நினைச்சிருப்பீங்க ஏதாவது பிரச்சனையோ ஏன்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து ஒரு சில வேலைகள், அதாவது நான் அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்பு வந்ததுக்கப்புறமா வந்து சில வேலைகள் இருந்ததால் காணொலி பதிவு வந்து செய்ய முடியலை. அதில் வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து சரியாக காணொலி வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த காணொலி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா அவரால் 31வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறார். ஸோ அப்போ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களாக இருந்தால் அந்த கேக் வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை சொந்தங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம். ஸோ அது வந்து நம்மளோட வழக்கம், நாங்களும் வந்து செய்கிறாங்க. என்னதான் அப்படி செஞ்சாலும் சில பேர் வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பிறந்தநாள் அன்றைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படித்தான் இந்த அண்ணாவும் வந்து அவரோட பிறந்தநாளுக்காக வந்து அவரோட சில நல்ல விஷயங்கள் வந்து செய்திருக்காங்க. அவங்களோட குடும்பமாக சேர்ந்து தான் இந்த விஷயம் வந்து அரேஞ்ச் பண்ணி செய்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பேஸ்புக்கில் போட்ட வீடியோ பார்த்துக்கொண்டு அதுக்கப்புறமா யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறோம், ஆனால் பேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதில் இவங்க கதைச்சி நிறைய நாள் அவங்களோட காணொலியை பார்க்குற தம்பி. ஸோ எங்களுக்கும் இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்ய விருப்பம். அதாவது 7ஆம் மாதம் 11ஆம் தேதி வந்து இப்படி வந்து பிறந்த நாள் அவங்களால் முடிஞ்சால் செய்ய முடியுமோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தவங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்வேன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கு நாங்கள் அந்த நல்ல விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கு சரியாக அந்த டைமும் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், நிறைய காலத்துக்கு பிறகு வந்து அந்த ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்திருக்கு. ஸோ உண்மையாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு நல்ல உதவி செய்யக்குள்ள வந்து அது மனதுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான நாள் நான் இதை நினைக்கிறேன். ஸோ அண்ணாண்ட பிறந்த நாளுக்கு நாங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறோம், யார் அந்த பிறந்தநாளை கொண்டாடுற அண்ணான்றதை வந்து நான் தொடர்ச்சியாக காணொலியில் வந்து சொல்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதான் வந்து இல்லம், விபுலானந்தா முதியோர் பராமரிப்பு இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து நானும் பாரன் மேலே வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இந்த வருஷம் தொடங்கியதுலேருந்து யாழ்ப்பாணத்தில் நின்றுறேன். ஸோ இப்போ தான் இன்றைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்கே இருக்கிற முதியோர்களை இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இதில் வந்தோடனே வந்து அதில் பேர் எழுதிருக்கு பாருங்க. நம்ம மூலம் இன்றைக்கு இந்த முதியோர்களுக்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க இவங்க தான். ஸோ யாருன்னு சொல்லி வாசிக்கிறேன் பாருங்க. ஜெனிதன் சிவசுப்பிரமணியம் 31வது பிறந்த நாளுக்காக ஜெர்மனியில் இருந்து முதியோர்களுக்கான 3 நேர உணவு வழங்கப்பட்டது. இதற்காக 25,000 தொகை வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க, நன்றி என்று சொல்லி. ஸோ அவங்கள தான் வந்து பிறந்த நாளுக்காக செய்திருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, பழுகாமத்தில் இருக்கிற சிறுவர்கள் இல்லத்துக்கும் வந்து ஒரு தொகை காசு அனுப்பியிருந்தவங்க 3 நேர சாப்பாடுக்காக. அதை என்னென்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம முதியோர்களை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கே தான் வந்து அவங்க தூங்குகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன பேர் ஐயாட? ஜோசப் ஜீவரன். ஜோசப் ஜீவரன். எவ்வளோ காலமாக இப்போ இந்த இல்லத்தில் இருக்கிறீங்க? இது வந்து ஒரு வருஷமாக இருக்கணுமா? 1 வருஷமாக இருக்கிறீங்க. சரி, எப்படி போகுது இப்போ இந்த வாழ்க்கை? ஒரு மாதிரி ஒரு அளவாக போகுது ஐயா. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 62 வயசு. 62 வயது. அப்புறம் நல்லா. இதுக்கு முதல் நீங்கள் என்ன வேலை செய்து? நீங்கள் இதுக்கு முதல் நான் வெளியான போகும்போது நான் 95 வெளியாக போனேன். அதுக்கு முதல் விழா செய்கிறத தோட்டம் செய்கிறேன். கும்மாறையில் செஞ்சு அப்படி இந்த கல்யாங்கட்டி 2 பிள்ளைகள் அப்படி இந்த படியில் போய் உழைத்து கொடுத்து அப்படி செஞ்சு கொண்டு. சரி, இப்போ இங்கே ஒரு நாள் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி போகும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காலையில் எழுமினது என்ன செய்வீங்களா அதை சொல்லுங்கள். காலையில் எழுமிதான் எல்லாம் கூட்டி கடி எல்லாம் செஞ்சு பழுத்துட்டு கழுவிட்டு சாமிக்கு பூங்கலாஞ்சூர் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம். இதுக்கெல்லாம் சாம்பு வச்சு சமைச்சு தருவாங்க. 8 மணிக்கு கூடு குறுக்கங்கூழ் மக்கள் இந்த இது 100 எடுத்து தருவாங்க. இல்லாட்டி சோறும் பருப்பு கறியும் செஞ்சு தருவாங்க. அப்படி சில நேரத்தில் சோறு கரைப்பாங்க. அப்படி செஞ்சாராங்க. இப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ சோறும் ஒரு இன்றைக்கு ஒரு 6:30 பூசை. அவன் பூசை எடுத்து அவங்களுக்கு கனடாங்கிருந்து அனுப்புனா
அந்த பூசையில் அவங்க இறைச்சிரமாக கொடுப்பாங்க. இறைச்சி கறி, மீன் சொதி, இந்த பயத்தாங்க பிள்ளைக்கறி சாப்பிடும். சாப்பிடுங்க. நைட்டில் அவங்க புட்டு வைப்பாங்க. நான் புட்டு சாப்பிட்றது அது இந்த இதானே உப்புமா புட்டு தானே. அப்போ பழைய இந்த மத்தியானம் சமைச்சு சோறுங்க அது கொஞ்சம் சொதி ஊற்றி சாப்பிடுவேன். அப்போ நாங்கள் என்னதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமா? இந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா எங்கள் மூலம் தான் இது நடந்தது. சரி, வேண்டிய சாப்பாடு வந்து அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவோட பிறந்த நாளுக்காக வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி. ஸோ அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து சந்தோஷம் தானே. அப்போ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விடுங்க ஒருக்கா அந்த பிறந்த எங்களுக்கு சாப்பாடு அந்த தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்க 100 வாழணும் 100 ரூபாய்க்கு வாழணும் சத்தம் வைக்கணுமா. நன்றி நன்றி. ஏன் நல்றீங்களா ஐயா? ஏன் நல்றீங்க? எமோஷனல் ஆகிட்டு ஐயா, அழாதீங்க. உங்களோட மனமாக இருக்கணும் நான். ஓ மை காட், உங்களோட மானமாக இருக்கிறேன் நான். சரி, நீங்கள் உங்களோட மானாவே நினைச்சு கொள்ளுவோம். சரியா? கையெடுத்து கும்பிடலாம் கூடாது வந்து ஐயா அழுதுட்டாரு. சும்மா காய்ச்சி கொண்டு வந்து நான் வந்து அதாவது அவரோட மகன மாதிரி வந்து நான் இருக்கிறேன். உங்களை மட்டும் சரியா சிரிப்பு அதே மாதிரி தான். சரியா? சரி சரி, ஓகே ஓகே. கவலைப்படக்கூடா, சந்தோஷமாக இருக்கும். ஒரு லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போவேன். அழாதீங்க அழாதீங்க அழக்கூடாது. ஐயோ கவலையாக இருக்குது எனக்கு வந்து. சரியா? அழாதீங்க. வணக்கம் ஐயா. என்ன சரிங்க? சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டீங்க. சாப்பிடுதேன் ஐயா. அப்படி வழி நீரா திருநெல்லாம் சாத்தி வடிக்கிட்டு இருக்காருண்ணா. பேர் ஐயாட விளங்கல? பஞ்சலிங்கம் பேர். சரி, இப்போ ஐயாட சொந்த இடம் இது சரி கொடுப்போம். இங்கே எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நான் வந்து இச்சளவு தான். அப்போ இச்சளவு தான். 2 மாதம். 2 மாதம் இருக்கும். எப்படி ப்ரோ இங்கே பிரச்சனை இல்லை? அந்தாரோ ஐயாரோ கட்டுக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி செய்தாரோட வரார். எங்கே போய் வரேன்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? சுகமாக இருக்கேன். என்ன பேர் உங்களோட? யோகநாயகம். யோகநாயகம். சாப்பிட்டீங்களா இப்போ? சாப்பிட்டீங்க. எங்கே போகிறீங்க இப்போ? கோயில் பூஜை. கோயிலுக்கு போகிறீங்களோ? சரி சரி. ஸோ மேலே இருந்து பார்க்கக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது பாருங்க. ஸோ அவங்க எல்லாம் இது இருக்காங்க. நாங்கள் நேரத்தில் இந்த இல்லத்தில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம். அவங்களோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணது, அவங்க நிறைய டொனேட் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையிலே நிறைய சொந்தங்கள் வந்து செய்தவங்க. நிறைய நாளைக்கு பிறகு தான் இன்றைக்கு வந்திருக்கேன். உண்மையிலே அவங்கள பார்க்குறதுக்காண்டி பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? பேர் என்ன ஐயாட? புவனேந்திரன். எத்தனை வயது? எனக்கு 75 வயதாகுது. இது சொந்த இடம்? மட்டக்களப்பு. மட்டக்களப்பு தானே? ஓ. எவ்வளோ காலமாக இப்போ இங்கே இல்லத்தில் இருக்கிறீங்க? இங்கே இப்போ வந்தேன். கிட்ட இல்லாமல் வந்தேன். கிட்ட இல்லாமல். எப்படி பிரச்சனை இல்லை இங்கே? இல்லை இல்லை, எல்லாம் ஓகே. ஓ. என்ன செய்வீங்க இதுக்கு ப்ரோ? அப்போ இவ்வளோ போயிட்டு சும்மா தெரியுறோம். அப்போ எல்லாம் டீம் வச்சு கழிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு அங்கே. ஓ அதான் நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து தெரிவிக்கிறோம். நம்ம அந்த பொங்கல் கொண்டாடின பொங்கல் நிகழ்வு செய்து தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தெரியல. போன வருஷம், இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம், போன வருஷம். ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, இன்றைய நாளுக்கான பூசை வந்து ஆரம்பமாகிட்டு பாருங்க. இதில் வந்து இருக்கிறாங்க முதியோர்கள். ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்களோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள்ட்ட அந்த சாப்பாடு இது வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து யார் பிறந்த நாள் கொண்டாடுறாவோ அவங்களுக்கு அவங்கள்ட்ட நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த பூஜை செய்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பாருங்கள். அனைவருக்கும் இந்த வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நமது குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற முதியோர்
விபுலானந்தர் முதியோர் இல்லத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு பெருந்தொகையான பணத்தினை வழங்கி ஜேர்மனியில் மிக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெனித்தன் சிவசுப்பிரமணியம் அவர்களது பிறந்த நாள் இன்று 31வது பிறந்த நாள் மிக விமர்சையாக ஜேர்மனியில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடனும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற விபுலானந்தர் முதியோர் இல்லத்திற்கு பெருந்தொகையான பணத்தினை வழங்கி இன்று 3 நேர உணவினையும் இந்த மதிய பூஜையினையும் செய்வதற்காக அவரது பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாட வேணும் என்ற நோக்குடனும் இந்த முதியோர்கள் சந்தோஷமாக இந்த இன்றைய நாளை கொண்டாட வேணும் என்ற நோக்குடனும் அவர் பணத்தினை வழங்கியிருக்கின்றார். ஜெனித்தன் சிவசுப்பிரமணியம் அவருக்கு இன்று 31வது வயது. அவரது வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேணும், அவரது வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்க வேணும். அது மட்டுமன்றி அவர் ஜெர்மனியில் வாழ்ந்தாலும் நோய் நொடியின்றி ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக அங்கு செயல்பட வேணும் என்று நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வேண்டிக் கொள்வது மட்டுமன்றி இன்று ஜேர்மனியில் இருந்தாலும் இங்கு நமது குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற விபுலானந்தர் முதியோர் இல்லத்தினை இருக்கின்ற முதியோர்களை நினைத்து நமக்கு 3 நேர உணவினையும் வழங்கி மதிய பூஜையினையும் வழங்கியதற்கு முதலில் நாம் அவருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது வாழ்க்கை மிக உயர்வாக நோய் நொடியின்றி அவரது தொழிலதிபராக அந்த நாட்டில் வாழ வேணும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வேண்டிக் கொள்வதோடு சிவசுப்பிரமணியம் ஜெனித்தன் அவர்கள் என்றென்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரது சார்பிலும் அவரை இறைவனை நாம் வேண்டிக் கொண்டு இன்று இந்த பூஜையினை நாம் செய்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற விபுலானந்தர் முதியோர் இல்லத்தில் ஜெனித்தன் சிவசுப்பிரமணியம் என்பவர் ஜேர்மனியில் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜெனித்தன் சிவசுப்பிரமணியம் அவரது 31வது பிறந்த நாளை மிக விமர்சையாக ஜேர்மனியில் கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த வேளையிலே குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியோர்களை நினைத்து இந்த வேளையில் இந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு பெருந்தொகை பணத்தினை வழங்கி 3 நேர உணவினையும் மதிய பூசையினையும் செய்வதற்காக அவரது 31வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். நாமும் அந்த 31வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் உணவாக நாம் உண்டு கொண்டிருக்கும் வேளையில் அவர் 31வது பிறந்த நாள் என்று சொன்னால் இளைஞராக இருப்பார். அவர் ஒரு இல்லத்தரசியாகி பல்கலைகளையும் கற்று பல்லாண்டு வாழ நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவதோடு அவர் எந்த ஒரு நோய் நொடியின்றி நல்ல ஒரு தொழிலில் ஈடுபட்டு நமக்கு தொடர்ந்தும் அவரது பிறந்த நாளை இந்த இல்லத்தில் கொண்டாட வேணும் என்றும் அவரிடம் வேண்டிக் கொண்டு இந்த உணவினை வழங்கியமைக்கு அவருக்கு அவரது குடும்பத்தினருக்கும் இல்லத்தின் சார்பிலும் உங்கள் முதியோர் அனைவரது சார்பிலும் நன்றிதலை கூறுவதோடு ஜெனித்தன் சிவசுப்பிரமணியம் பல்லாண்டு காலம் எந்த ஒரு நோயுமின்றி பல்லாண்டு வாழ வேணுமென்று வாழ்த்துவதோடு அவர் தொடர்ந்தும் நமது இல்லத்தில் இணைந்திருப்பார். அவரது உணவினை மிக சந்தோஷமாக முதியோர்களாகிய நீங்கள் உண்ண வேணுமென்றும் நான் கேட்டுக்கொண்டு இந்த பிறந்த நாளை என்றென்றும்
அவர் வாழ வேணும் என்றும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு அந்த இல்லத்தினை நினைவு கூர்ந்தமைக்கு நிர்வாகத்தின் சார்பிலும் முதியோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பூஜையை நடைபெற்ற பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வந்து நம்மளோட பழுகாமத்தில் இருக்கிற அதாவது எங்களோட ஒரு மட்டக்களப்பு பழுகாமத்தில் இருக்கிற சிறுவர் இல்லத்தில் சாப்பாடும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. அவங்களுக்கும் ஒரு தொகை அதாவது 45,000 ரூபா நினைக்கிறேன் 3 நேர சாப்பாட்டுக்கும். ஸோ அந்த காசும் அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க அது வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். 11/7/2026 அதாவது இன்றைய தினம் ஜெர்மனியில் வசிக்கும் ஜெனிதன் சிவசுப்பிரமணியம் அவர்களது 31வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் மட்டக்களப்பு திருப்பழுகாமம் விபுலானந்த சிறுவரில்ல குழந்தைகளாகிய எங்களுக்கு ஒரு நாள் விசேட உணவு வழங்கியமைக்காக இல்ல நிர்வாகம் சார்பாகவும் இல்ல குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் தன்னுடைய 31வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற ஜெனிதன் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் நீண்ட காலம் செல்வச் செழிப்புடன் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இவ்வுணவினை ஏற்பாடு செய்து தந்த அவரது குடும்பத்தினருக்கும் இவ்வுணவினை எங்கள் இல்லத்தில் மேற்கொண்டு தந்த ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் அமைப்பினருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடத்துலையும் சாப்பாடு கொடுத்த பார்த்துருப்பீங்க. அதாவது குறுக்கமடத்தில் இருக்கிற இந்த முதியோர் இல்லத்துலேயும் அதே மாதிரி வந்து பழுகாமத்தில் இருக்கிற அங்கே அதாவது சிறுவர்கள் இல்லத்துலேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பாய்ஸ் ஹோம் அங்கே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இல்லங்களில் சாப்பாடு கொடுக்குற வீடியோக்கள் நான் தாண்டி நிறைய அந்த இல்லங்களுக்கான ஹெல்ப் வந்து செய்ததை நீங்கள் எங்களை காணொலி வாயிலாக வந்து முதல் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் நிறைய செய்தாலும் அதை வீடியோவில் வந்து காண்பிக்கிறே இல்லை. ஸோ ஆனால் இந்த வீடியோ வந்து நிறைய நாளைக்கு ப்ரோ வந்து எடுக்கிறோம். அண்ட் வந்து அதை தாண்டி இந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து ஆசைப்பட்டாங்க ஒரு இந்த இதை செய்து தந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ அப்போ அதுக்காண்டி எனக்கும் அந்த டைம் சரியாக அமைஞ்சதால் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போட்டுறாங்க. அதுலேயும் ஒரு மிஸ்டேக் நடந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வார டைம் வந்து கொஞ்சம் பிந்திட்டு அதுலேருந்து எங்களுக்கு கோல் எடுத்து கொண்டு இருந்தவங்கள அப்போ நாங்கள் சொன்னாங்க வெயிட் பண்ண வைக்காதீங்கோ, நீங்கள் வந்து சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன் நாங்கள் வந்து. ஸோ அப்போ அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு வீடியோ வந்து இப்படி நீட்டு துண்டில் வந்துருக்கும் கிளியர் இல்லாமல். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் கொடுங்க, உங்களால் முடிஞ்ச வீடியோ எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்கள அந்த எடுத்த வீடியோ தான் அந்த கிளிப் வந்து. ஸோ அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கக்குள்ள தான் நாங்கள் அதுக்கப்புறமா வந்து. ஸோ அப்போ அந்த வீடியோ மீதமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ என்னதான் இருந்தாலும் பிறந்த நாளுக்கோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு நல்ல நாளுக்கு வந்து ஸோ இப்படியான விஷயங்கள் பிறந்த நாளுக்கோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு நல்ல நாளுக்கு வந்து ஸோ இப்படியான விஷயங்கள், அதாவது இப்படியான நல்ல விஷயங்கள், யாருக்காச்சும் உணவு வழங்குறதா இருக்கட்டும், இல்லை யாருக்காச்சும் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள வந்து கண்டிப்பாக ஒரு மனதுக்கு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஸோ அப்படித்தான் உண்மையிலே வந்து இப்போ எங்கள் மூலம் செய்தாலும் இது வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது. முதியோர்களுக்கு வந்து நம்மளோட பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது சிறுவர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்தது எல்லாம் வந்து ஸோ அதுக்காக நான் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஜெனிதன் சுப்பிரமணியம் அந்த அண்ணாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்தையும் அதை தாண்டி வந்து எங்கள்கிட்ட சேனல் மூலம் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யுங்க, தொடர்ச்சியாக நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி உங்கள்ட நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இப்படி ஏதாவது செய்ய போகிறீங்கள்டா எங்களை காணொலி பதிவு செய்து போட முடியுமன்றது கண்டிப்பாக தெரியாது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இருந்தால் அதை போடுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டிரெக்டாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். எங்கள்கிட்ட நம்பர் ஆட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான, அதாவது நீங்கள் செய்ய விருப்பம்னா இப்படியான விஷயங்கள் செய்து கொள்ளுங்க. அது எங்கள் மூலம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ இந்த இல்லத்துக்கு, அதாவது முதியோர் இல்லத்துக்கு வந்து 3 நேர சாப்பாட்டுக்கு 25,000 காசு வந்து கொடுத்துருந்தவங்க. அதே மாதிரி வந்து அங்கே விபுலானந்தா சிறுவர் இல்லத்தில் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,000 காசு வந்து கொடுத்துருந்தவங்க. அங்கே வந்து நிறைய பிள்ளைகள்ன்றதால ஸோ 3 நேர சாப்பாட்டுக்கு 45,000. இங்கே வந்து முதியோர்ன்றதால வந்து 3 நேர சாப்பாட்டுக்கு 25,000. ஸோ இதான் வந்து அவங்கள்ட்ட பிறந்தநாள். கிட்டத்தட்ட 70,000 காசு வந்து அவங்கள்ட்ட சாப்பாட்டுக்காக இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் வந்து செய்திருக்காங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்கள்ட்ட நல்ல நாடுகளுக்கும் இப்படியான நல்ல விஷயங்கள் செய்யுங்கோ, நம்மளுக்கு நல்லதே நடக்கும்ன்றதையும் வந்து நான் இந்த காணொலியில் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.